ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 153 லேவியாராகமம் 21ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை சபையாக சேர்ந்து வாசிக்கலாம். பக்கம் 153 பழைய ஏற்பாட்டிலே 153 லேவியாராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 27 வரை சேர்ந்து நாம் வாசிக்கலாம். ஆகையால் நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நேயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆலோசித்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விலக்கின மிருகங்களை பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். ஆமேன். இங்கே வாசிக்கும்போது இந்த முதல் வார்த்தை வாசத்தை 20ஆம் வசனத்தில் 153ஆம் பக்கத்தில் அந்த 22ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை என்ன? நடவுங்கள். ஓகே. 23ஆம் வசனத்தில் 3வது வார்த்தை என்ன? நடவாதிருங்கள். நடவுங்கள், யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். 23 நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற, அதாவது நீங்கள் குடியிருக்கிற அந்த ஸ்தலத்திலே உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். எதிலே நடவுங்கள், எதில் நடக்கக்கூடாது என்பதை இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். 24ஆம் வசனத்தில் 2வது லைனில் அந்த கடைசி வார்த்தை என்ன? சொன்னேன். குறித்து கொள்ளலாம், சொன்னேன். 6வது அந்த வரியில் கடைசி வார்த்தை என்ன? அல்ல, அதுக்கு முந்தினது கொடுப்பேன். சொன்னேன், செய்து முடிப்பேன், திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன். நான் தான் சொன்னேன், நான் செய்து முடிப்பேன், நான் கொடுப்பேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். கடைசி வார்த்தை பிரித்தெடுத்த தேவன், நான் உங்களை பிரித்தெடுக்க போகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் தேவன் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினார். லேவியாராகமம் 8ஆம் அதிகாரத்தில் லேவியரை பிரித்தெடுக்கிறாரு, பிரதிஷ்டை பண்ணுறாரு. அதுலேயும் ஆரோனுடைய குடும்பத்தை பிரித்தெடுக்கிறாரு. என்னாகமத்தில் எலேசரை பிரித்தெடுக்கிறார். ஏனென்றால் பக்தி வைராக்கியம் அடைந்ததுனால. இந்த வருடம் நம்பர் நமக்கு தெரியுமில்ல, 2024.
அதில் நீங்கள் பார்க்கும்போது அந்த லேவி 20:24 அந்த கடைசி வார்த்தையை நாம் வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களை, அந்த வார்த்தையிலிருந்து 24ஆம் வசனம், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நம்முடைய மத்தியிலே வந்து அமர்ந்து நம்மோடு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அருகாமையில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் கைப்பிடிச்சு நீங்கள் சொல்லலாம், ஒரு விசுவாச அறிக்கை. உங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினான். 2வது விசுவாச அறிக்கை, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த தேவன். மறுபடியும் சத்தமாக உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த தேவன். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு, எழுப்புதலுக்காக பிரித்தெடுத்த தேவன். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசிக்கிற காலத்தில் தான் கர்த்தர் 6 மாதங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார். வருடத்தின் நடுவிலே அவர் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். ஒரு எழுப்புதலை பார்க்கிறோம். உள்ளங்கை மேகம் தொடங்கிட்டு தேவன் எழுப்புதலை படிப்படியாக அனுப்பி கொண்டு இருக்கிறார். எழுப்புதலுக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். எங்க சொல்ல முடியுமா? எழுப்புதலுக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, எழுப்புதலுக்காக நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருக்குது இல்லைங்களா? நம்ம செய்தியில் பார்க்குறோம், தங்க விலையேற பெற்ற ஒரு தங்கத்தை எங்கேருந்து வெட்டி எடுக்கிறாங்க? பூமியிலிருந்து, மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கிறாங்க. அந்த தங்கத்தை வெட்டி எடுத்து பிரிக்கிறாங்க. தாவீது சொல்றா, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. விலையேற பெற்ற என் ஆத்துமா இன்னும் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆகையால்தான் கடந்த 6 மாதங்களாக கர்த்தர் கொடுத்த திட்டம் வேதாகம வாசிப்பு திட்டம். அநேகர் கடைபிடித்து கொண்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு நாள் அந்த வசனத்தில் புதிய புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த தங்கத்தை வெட்டி பார்க்கும்போது அது கருங்கல்லாம் இருக்கும், அது தங்கமானு தெரியாது. அதை எடுத்து கொண்டு போய் அக்கினியில் என்ன பண்ணுவாங்க? சோதிப்பாங்க. நல்ல அதிகமான அந்த வெப்பநிலையில் சூடாக்கி அந்த தங்கத்தில் ஒட்டி இருக்கிற எல்லாவற்றையும் பிரிக்கப்பட்டு விடும். அதை லிக்யூடு கோல் மாதிரி ஆகி அதை எடுத்து தண்ணீரில் நினைக்கும் ஆற வைத்து பின்பு மறுபடியும் தங்கத்தை என்ன பண்ணுவாங்க? அக்னியில் சோதிப்பாங்க. அக்னியில் அதிக வெப்பநிலையை செலுத்தி அதன் மூலமாய் அழகான ஆபரணங்கள், தங்கங்களை உருவாக்குவாங்க. இதே போல தான் ஆண்டவர் நம்மை வெட்டி பிரித்தெடுக்க விரும்புகிறார். முதலாவது ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் கானானியரும் அந்த பலவிதமான ஜாதிகளும் ஒன்றிணைந்து ஒரே இடத்துல குடியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நம்ம பார்த்துருக்கலாம். அதில் வித்தியாசம், எல்லாவற்றிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறார். லேவியாரமத்தில் நம்ம பார்த்தோன்னா கர்த்தர் பிரித்தெடுக்கிறார் லேவியரை. அடுத்து பார்க்குற அவர் பிரத்யேகப்படுத்துகிறார். ஆரோனை, அவனுடைய வீட்டாரை கர்த்தர் பிரத்யேகப்படுத்துகிறார். அதுக்கு நம்ம பார்க்குறோம், பரிசுத்தப்படுத்துகிறார்.
பரிசுத்தப்படுத்தி அதை பயன்படுத்துகிறார். இந்த செய்திகளை நம்ம பார்த்துட்டே வரும்போது கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். ஏன் ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார்? எங்கிருந்து பிரித்தெடுத்தார்? எதற்காக பிரித்தெடுத்தார்? ஏன் பிரித்தெடுத்தார்? எப்படி பிரித்தெடுத்தார்? இப்படி பல கேள்விகள் உங்கள் மனதில் வரும். என் மனதிலையும் வந்தது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இன்றைய செய்தி தான். முதலாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 15 வசனம் வாசிக்க கேட்போம். 15, 16. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். இந்த 15 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக. எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து. எங்கிருந்து பிரிக்கிறாரு? தாயின் வயிற்றிலிருந்து. இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். எரேமியா 1 அதிகாரம் 5 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். பக்கம் 873. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். போதகர் சொல்லி கொடுத்தாங்கல்ல, காட் நோஸ் மீ. தேவன் என்னை அறிந்திருக்கிறார். எப்போ? இப்போ கிடையாது. இந்த வசனத்தில் பார்க்குறோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. ஒரு பாட்டு இப்போ யூடியூப்பில் நல்ல பாட்டு, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர் ஐயா. நானே உருவாகலை, ஆனால் என் தாய் உருவாகும் முன்னே கர்த்தர் என் கருவை கண்டிருக்கிறார். அகில் தான் அப்போ தாவீது சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே, அவைகள் உருவேற்படும் நாட்கள் அனைத்தும் உம்முடைய புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. எரேமியா சொல்றாரு, இல்க்கியாவின் மகனாகிய எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தாவீது சங்கீதம் 71:6 சொல்லுகிறார். நம்ம அதை வாசிப்போம். சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். எனக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம், மகனே மகளே, உன் தாய் உருவாகும் முன்னே அல்லது நீ கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன்னை எனக்கென்று பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் இந்த கால வேளையில் பேசுகிறார். நான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டேன்? நான் ஏன் பிறந்தேன்? நான் எதற்காக இப்படி வாழ்கிறேன் என்று சொல்லி இந்த சிந்தையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். தாய் அறிந்தாலோ அல்லது தகப்பனை அறிந்தாலோ இல்லை, நான் உன்னை அறிந்தேன் என்று இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார். யாத்திராகமம் 15 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அல்லேலூயா. நீர் மீட்டு கொண்ட கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அழகாக வழி நடத்துகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நான் பார்க்க முடியும். இதை சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கைது செய்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சீறி பாய்ந்து போகும்போது அந்த வேளையில் ஒரு ஒளி அவர் மேல் வந்து உதிக்குது. அவர் அந்த அந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்த உடனே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறாரு. கூட இருந்தவங்கள ஏதோ நடந்திருக்குன்னு தான் தெரியும். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் வந்து சவுலுக்கு மட்டும் கேட்டது. இந்த காலை வேளையில் 200-300க்கு மேலே கூடியிருக்கிற உங்கள் மத்தியில் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். யாருக்கு பேசணுமோ அவருக்கு தெளிவாக அந்த சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? நியாய தீர்ப்பின் சத்தமா? அதிகார துணியின் சத்தமா? ஒரு ஒளி அடிக்குது வேகமா. அப்போஸ்தலர் 26:13 அகிரிப்பா ராஜாட்ட சொல்றாரு, அகிரிப்பா ராஜாவே, மத்தியான வேளையில் சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் பிரகாசமான வெளிச்சம் அடித்தது. சூரிய பிரகாசத்தை விட இவர் சீறி பாய்ந்து போறாரு. இவர் கொலை செய்யப்பட வேண்டியது, நியாயம் தீர்க்கப்பட வேண்டியது. ஆனால் அந்த ஒளி அவர் மேலே வீசியது. அந்த சத்தம் ஒரு கல்வாரி துணி சத்தம். அது அந்த சத்தம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு பேசின சத்தம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏதேனின் சத்தமும் கல்வாரியின் சத்தமும் இணைந்து சவுலோடு பேசுகிறது. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அடுத்தவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? தேவன் பதில் சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்றைக்கு அநேகர் இயேசு யார் என்று தேடி அலைந்து திரிகிறார்கள். கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அலைந்து திரிகிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி அந்த ஒளி அவர் மேல் வந்தது. அவர் எழுந்து பட்டணத்துக்கு போயின்ற என்று சொன்னார். தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அவர் சொன்ன வார்த்தை தான் 9:6, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். மறுபடியும் சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்ல, எழுந்து பட்டணத்துக்கு போ. ஒளி வந்தது. வந்த உடனே அவர் எழும்ப ஆரம்பித்தார். எழுப்பு, அதுதான் எழுப்புதல். நீங்க எழும்பாவிட்டால் எழுப்புதல் இல்லை. முதல்ல நான் எழும்பணும், அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களை கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்தணும். எலும்பு ப்ளஸ் எழுப்பு = எழுப்புதல். தனிநபர், குடும்பம், சபை, இப்படி தான் படிப்படியாக கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எழுப்புதலுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் பார்க்கும்போது சாமுவேல் என்று சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். நமக்கு அந்த கதை சிறு வயசுலேருந்தே நம்ம கேட்டிருக்கிறோம். நான் நேற்று அதை படிக்கும்போது சாமுவேலை குறித்த 15 காரியங்களை நான் எழுதி வைத்தேன். அதெல்லாம் நான் இப்போ பேச மாட்டேன். ஆனால் மிக முக்கியமான, ஏன் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டாரு? இந்த சத்தம் எப்படிப்பட்ட ஒரு சத்தமாக இருக்குது தெரியுமா? ஏலியை தாண்டி வந்த சத்தம் இது. ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து, உடன்படிக்கை பெட்டியிலிருந்து ஒரு சத்தம் மோசையை கூப்பிட்டது. மோசே பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாரு. ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்திலேருந்து கர்த்தர் மோசையை கூப்பிட்டு, அப்படி தான் எழுதியிருக்கு வேதத்தில், நீங்கள் படிச்சீங்கன்னா. ஆசாரிப்பு கூடாரத்திலேருந்து கர்த்தர் மோசையை கூப்பிடாரு. அவர் அங்கேருந்து இங்கே வர்றாரு. அந்த டியூன் பண்ணி அப்படியே அந்த இருதயத்தின் சத்தம்.
இங்கே அழகான ஒரு சத்தம், சாமுவேலே சாமுவேல். எத்தனை முறை கூப்பிட்டார் ஆண்டவர்? 3 முறை. 4வது முறை கூப்பிடும்போது தான் அவர் சொல்லாரு, சொல்லும் அடியே. இந்த சாமுவேலை குறித்து நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த சாமுவேல் ஒரு பொருத்தனையின் பிள்ளை. அன்னால் தான் தவம் இருந்து நல்ல ஜெபித்து, குழந்தைக்காக ஜெபித்து பொருத்தனை பண்ணி குழந்தைய ஆலயத்தில் விட்டாங்க. இந்த சாமுவேல் பால் மறந்த பிள்ளை. பால் மறந்த உடனே அந்த தாய் போய் அந்த பிள்ளைய ஆலயத்தில் விட போகிறாங்க. அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் குழந்தையாக இருந்தான். பால் மறந்த பிள்ளை, பால்வாடி குழந்தை. குழந்தை எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 4-5 வயசு இருக்கும். அந்த குழந்தையை கொண்டு விடும்போது, அந்த காட்சியை பார்க்கும்போது அம்மாவுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமாக விட்டுருப்பாங்களா? இல்லை பிள்ளையுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமாக இருந்திருக்குமா? பிள்ளை அழுது புரண்டு இருக்கும், அம்மாவும் துடிச்சிருப்பாங்க. அன்னாளையும் சாமுவேலையும் கர்த்தர் பிரிக்கிறார். அன்னாளையும் சாமுவேலையும். எனக்கு தெரிந்த ஒரு மிஷினரி குடும்பம், 3 பிள்ளைங்க. நாங்கள் குடும்பமாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும்போது அந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அங்கே போய் அந்த 3 பசங்க எல்லாமே ஒரு 2-3 வயசு வித்தியாசம்தான். ஆனால் அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், பிள்ளைகள்லாம் படிக்க அனுப்பலையான. அண்ணன் இந்த சின்ன 3வது பையன் வளர்ந்த உடனே நாங்கள் டோனாவூரில் கொண்டு போய் விட்டுருவோம் படிக்க அப்படின்னு. அங்கே போய் டோனாவூரில் போய் சேர்த்தாங்க. சேர்த்து அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் 3வது பிள்ளையார் 3 பேரையும் சேர்த்து அந்த 3வது பிள்ளையை சேர்த்த உடனே அந்த பிள்ளை அழுது புரண்டு, நான் இங்கே படிக்க மாட்டேன், இங்கே தங்க மாட்டேன், எனக்கு உள்ளமே உடஞ்சிட்டேன்னா அவங்கள நான் கூட்டிகிட்டு மறுபடியும் பணித்தளத்துக்கே நாங்கள் வந்துட்டோம், இங்கேயே படிக்க வைக்கிறோம். சாமுவேலும் அந்த அம்மாவும் அந்த காட்சியை பார்க்கும்போது அவருடைய உள்ளம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும். வருஷந்தோறும் ஒரு சின்ன சட்டையை கொண்டு வருவாங்க சாமுவேலுக்கு கொடுப்பதற்கு. ஏலியோடு 2 பசங்க விளையாடும்போது அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஓரத்தில் படுத்து தூங்குனது. சாமுவேலின் காலத்தில் 1 சாமுவேல் 3:1 கர்த்தருடைய சத்தம் அபூர்வமாக இருந்தது. பிரதிச்சனமான தரிசனம் இல்லை. அந்த உடன்படிக்கை பெட்டிலிருந்து கர்த்தருடைய இதய குரல் எழும்புகிறது. யார்கிட்டையாவது பேசணும், என்னுடைய ஏக்கங்களை விருப்பங்களை நான் தேசத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு காரியத்தை யாருக்காவது சொல்லிட்டு தான் செய்யணும் என்கிறது அது காத்திருந்தது. சாமுவேல் சிறு பிள்ளை தான், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. யோசேப்போடு கர்த்தர் எப்படி இருந்தாரோ சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார், அவன் வளர்ந்தான் என்று எழுதியிருக்குது. கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறாரு தேசத்தில் நடக்க போகிற செய்தியை அறிவிப்பதற்காக. இந்த கால வேளையிலும் அதிகாலை வேளையில் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். தூக்கத்தை விரும்பின நாட்கள் உண்டு, இல்லை வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக உறங்கின காலங்கள் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களோடு பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதல் வாரத்தில் செய்தி கேட்டோம், நீங்கள் என் சிநேகிதர். 2வது வாரத்தில் கேட்டோம், இயேசுவும் நானும் தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் அந்த ஸ்தலத்தில் வச்சு உங்களை அழகு பார்க்க விரும்புகிறார். இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வருகிறது. முதலாவது, தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன் பிள்ளைய பிரசவத்தில் பிரித்தெடுக்கும் போது அடுத்த வேலை என்ன? அந்த குழந்தையை பரிசுத்தமாக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். 2வதாக கர்த்தர் பிரித்தெடுத்தார், பரிசுத்தமாக வாழ பிரித்தெடுத்தார். லேவியாரகமம் 20ஆம் அதிகாரம் 26 வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். 20ஆம் அதிகாரம் 7-8 நாம் வாசிப்போம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர். 2வது எதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார்? பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் பிரித்தெடுத்தார். நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர்.
இந்த லேவியாராமம் புஸ்தகத்தில் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை பரிசுத்தம். கிட்டத்தட்ட 152க்கு மேலே இந்த முறை அது வந்திருக்கிறது. நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் குறித்து பார்க்கலாம். பரிசுத்தத்துக்கு தேவன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இந்த ஆகமத்தில் தான் அதிகமாய் பார்க்க முடியும். நான் இதுக்கு முன்னே லேவியாராமம் படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த முறை தியானித்த மாதிரி எப்பவும் தியானிக்கவே இல்லை. லேவியாராமம் பார்த்தா ஒரு கெமிஸ்ட்ரி புத்தகம் மாதிரி இருக்கும், புரியவே புரியாது. பலிகள் அப்படி பல காரியங்கள் அது சொல்லும். ஆனால் இந்த முறை பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்தில் பார்க்கும்போது பயம் உண்டாயிட்டு, ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு இவ்வளவு பிரதிஷ்டையா நம்மலாம் ஏமாத்துறோம். 7 நாள் காத்திருந்து தான் ஸ்டேஜுக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி அவருடைய இரத்தத்தினால தகுதி பற்று ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். யெகோவா மெக்காதிஸ், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர். அடிக்கடி அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். நான் அவர்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இந்த வசனங்களை எல்லாம் நாம் அந்த லேவியாராமம் புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3:7 அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எங்க சொல்லுவோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கிருபையினால தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தார், கிருபையினால மீட்டு கொண்டு வந்தார். அந்த கிருபை இப்பொழுது பரிசுத்தத்துக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-16 நாம் பார்க்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் யூபியில் வேலை பார்க்கும்போது 2006 ஒரு வியாதியிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு சுகமாக்கி என்னை பலப்படுத்தின அந்த ஆண்டு. அதுக்கப்புறம் அவர் வார்த்தை மூலமாக அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார். நான் இப்போ திருமணம் ஆகலை, ஆனால் யூபியில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் மத்தியானம் என்னுடைய ஓபிடி முடிச்சுட்டு, எனக்கு பேஷனா 200-300 பேஷண்ட் வரும் ராபர்ட்ஸ்கஞ்சில். ஒரு நாள் மத்தியானம் வேலையில் நான் ஓபிடியில் முடிச்சுட்டு அழுதுட்டு மெஸ்ஸுக்கு போகிறேன். எதுக்குன்னா, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல ஆண்டவரே. அந்த மெஸ்ஸிலேருந்து என் ரூமுக்கு நான் போய்கொண்டு அந்த கேரியர் எடுத்துகிட்டு நான் அழுதுட்டு போகிறேன். மத்தியானம் வெயில், அது 2006 மே மாதம் 20ஆம் தேதி மத்தியானம் அந்த 1 மணி உச்சி வெயிலில் அழுதுட்டு போகும்போது, அந்த போகிற வழியில் அப்படியே ஒரு மேகம் மாறிட்டு அங்கேருந்து ஒரு சத்தம், நான் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள், மத ரீதியான காரியங்கள், சடங்காச்சாரங்கள் நம்மளை பரிசுத்தமாக்க முடியாது. நம்மளை பரிசுத்தமாக்குறவர் கர்த்தர். அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்த உடனே நேராக ரூமில் போய் முழங்கால் படியிட்டு பைபிளை திறந்த உடனே இந்த லேவியாராமம் 20:8 தான் என் கண்ணு முன்னாடி வந்தது. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை, அபிஷேகத்தில் நிரம்பி அப்புறம் என்னுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஒரு பூரண விடுதலை கொடுத்தேன். விடுதலை பெற்று வெளியே வரும்போது அநேக வாலிப பிள்ளைகளுக்கு அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ரட்சிப்புகளை நடத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பரிசுத்த வித்து அவனுக்குள் இருக்கிறது, பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்று நிரூபித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நானும் நீங்களும் வழிபடுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை நடத்தி காட்டியிருக்காரு. அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். பரிசுத்தத்துக்கு சிறந்த உதாரணம் பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பை பார்க்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவன். யோசேப்பை யார்கிட்டருந்து பிரித்தெடுத்தார் ஆண்டவர்? யார்கிட்டருந்து பிரித்தெடுத்தார்? பிரியமான தகப்பன் யாக்கோபிடம் தான் பிரிச்சார், சகோதரன்றதில் அல்ல. ஏன்னா யாக்கோபு ராகேல் நிமித்தம் யோசேப்பு மேலே பிரியம் வைத்திருந்தார்.
சகோதரர்கள் பொறாமப்பட்டாங்க, குழியில விட அது 2வது காரியம். பிரியமான தகப்பன் எல்லா பிள்ளைகளை விட யோசேப்பு மேல அன்பு வைத்திருந்தார். ரொம்ப பிரியமா அன்பு வச்சிருந்தார். தேவன்லாம் 2வதா போச்சு யாக்கோபுக்கு. தேவன் பார்த்தாரு. யாக்கோபு பிரசண்ட பார்க்குறான், தேவன் எதிர்காலத்தை பார்க்குறாரு. யோசேப்பினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், அந்த எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்து மேசியா வர வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். ஆகையால யாக்கோபிட்ட இருந்து யோசேப்பை பிரிக்கிறாரு. அது என்ன பிணைப்புனா, ஆத்துமை இணைப்பை கட் பண்ணுறார். தாயையும் பிள்ளையும் பிரிக்கும் போது தொப்புள் கொடி அறுக்கப்படாவிடால் பிள்ளைக்கு எதிர்காலமே இல்லை. யாக்கோபு சொல்றாரு, பீருண்டு போனான் என்று சொல்லி என் ஆத்துமாவை பாதாளத்தில் என் பிள்ளையோடு நீங்கள் இறக்குங்கன்னு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாரு. எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, ஆறுதலே இல்லை. எப்போ யாக்கோபு சரியானா தெரியுமா? அழகாக எழுதிருக்குது. ஆதியாகமத்தை கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேட்டவுடனே யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. உயிர்த்தது என்ற ஆங்கில வார்த்தை ரிவைவ்ட், எழுப்புதல் அடைந்தது, இறுதி எழுப்புதல் அடைந்தது. என் மகன் உயிரோடு இருக்கிறானா என்று 13 வருஷத்துக்கு அப்புறம் யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட வேண்டால், பரிசுத்தமாய் வாழ்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆதியாகமம் 38 50 வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வாஸ்து பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம், அவன் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கலாம். 14 முறை பேசின எல்லா வார்த்தையிலும் தேவன் என்று சொன்னான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். நான் அல்ல, தேவனே உனக்கு மங்களகரமான அர்த்தத்தை சொல்லுவார் என்று சொல்லி பார்வண்ட சொல்கிறான். பான பாத்திரங்காட்ட சொல்கிறான், சொப்பனம் சொல்வது தேவனுக்குரியது அல்லவா, நான் சொப்பனக்காரன் என்று சொல்லவில்லை, எனக்கு சொப்பனத்தின் அர்த்தம் தெரியும்னு சொல்லவில்லை. அங்கே யாரை முதல்மா, காட்லினஸ் இஸ் காட் சென்டர் லைஃப். யோசேப்பினுடைய தேவ பக்தி தேவனை மையமாக வைத்த வாழ்க்கை வாழ்ந்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசேப்புடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கும்போது, நான் பிரித்தெடுக்கப்பட்டவனா? நான் பரிசுத்தத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். ஏனென்றால் யோசேப்பு கர்த்தரை எப்பொழுது முன்பாக வைத்திருந்தான். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார் என்று எழுதவில்லை, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சாமுவேல் கர்த்தரோடு இருந்தது என்று எழுதவில்லை, கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார். அதை கொஞ்சம் திருப்பி ஆட சொல்றார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? பரிசுத்தத்துக்கு வித்தியாசத்தை கொண்டு வரதான் கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 39:9 பார்க்கிறோம், நித்தம் தினம் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அந்த பாவ சோதனை முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறது, பேசிக்கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அவருக்கு அந்த பாவம் அனுமதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் மொபைலோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம், மீடியாவோடு எத்தனை இணைப்புகள் இருக்கிறது, எத்தனை பிணைப்புகள். ஆண்டவர் சொன்னார், பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அது கொஞ்சம் வேதனையான காரியம்தான், அது ஒரு முடியாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர்ட்ட நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அவர் செய்வார். அல்லேலூயா. 2 தீமோத்தி 2:22 சொல்லுது, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, இந்த பாவத்துக்கு நான் உடன்படவே மாட்டேன், நோ காம்ப்ரமைஸ், நோ சொல்லி அவர் ஓடி போய்விட்டார். முதலாவது, தாயின் கற்பத்திலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார். வெட்டி எடுக்கப்பட வேண்டியது. பிரித்தெடுத்த அந்த குழந்தையை மருத்துவர்கள் சுத்திகரிப்பது போல கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறார். 3வது பார்க்கிறோம், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன். இந்த வசனங்கள்லாம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் எழுதியிருக்கேன், நான் உலகத்தார் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, நீர் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளாமல் தீமின்று காத்து ரட்சிக்கும்படியாக இவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். ஒரு பரிசுத்தவான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு
பரலோகத்தில் வாழ்வது எளிதான காரியம். ஆனால் அதே பரிசுத்தவான் பூமியில வாழ்ந்து காட்ட தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன். யோவான் 16:30 ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவுண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்த. சிலுவையில் போய் மறித்து உலகத்தை ஜெயிக்கல, வாழ்ந்திருக்கும் போதே உலகத்தை ஜெயிச்சாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். தனக்கு முன்பாக இருந்த பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர், சதுசேயருக்கு முன்பாக ஒரு சவால் விடுறார். அந்த சவால் நான் விட முடியாது. என்னில் பாவம் உண்டென்று யார் உங்களில் குற்றப்படுத்தக்கூடும். அப்படி யாராவது விட முடியுமா? எந்த தலைவனாவது அல்லது எந்த தெய்வமாவது சொல்ல முடியுமா? அல்லது நான் சொல்ல முடியுமா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கும் போதே அவர் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படிதான் ஜெயிக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? அதான் வசனம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 4:5. 1 யோவான் 5:4 உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ காரணம் எது? ஜெயிக்க முடியாது எதுவுமே இல்லை. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர். பரிசுத்தத்திலே நம்மளை ஜெயிக்க வைக்கிற, உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு. அவர் சொல்றார், நீ உலகத்தை ஜெயிப்பாய். உலகம் என்ன? அநேக காரியங்கள். உலகம் தேவனுக்கு விரோதமான, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது. இல்லை, வேர்ல்ட்னஸ். அந்த என்ன சொல்லுவோம், ஒரு கடையில் போய் மொபைலை கொடுத்தா இந்த மொபைல் எத்தனை வருஷம் ஆச்சு விசாரிக்கிறாங்க. புது மொபைல் வாங்குங்க. நம்ம வாங்குறதுக்கு என்ன இல்லாட்டாலும் நம்ம நினைச்சிட மாற்றுறதுக்கு நிறைய இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, வித்தியாசம் பண்ண வேண்டும். உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஆபிரகாம், லோத்து 2 பேரும் ஒரே நேரத்தில் புறப்பட்டாங்க. ஆபிரகாமுடைய மனமெல்லாம் லோத்து கூட இருக்கணும், ஆகார் கூட இருக்கணும், இஸ்மவேல் கூட இருக்கணும். ஆனால் ஒரு இடத்துல வரும்போது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதம் உண்டாகி சண்டை ஏற்பட்டு இருவர் ஒருவரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. ஆபிரகாம் சொல்கிறார், நீ முதல்ல எந்த இடத்த பார்க்குற? ஆதியாகமம் 13:10 பார்க்கும்போது ஆபிரகாம் சோதம் குமரை பார்த்தபோது அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்த. முதல்ல அவன் பார்த்தான். அந்த 12 சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஆபிரகாம் வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. ஆனால் லோத்தோ சோதம் குமரோக்குள்ளே போய் பார்த்தாரு. சோதமுக்கு நேராக கூடாரம் போட்டார். 19:1 லோத்து சோதமுக்குள் இருந்தான். உலகத்தை பார்க்குறோம். சூப்பர் மார்க்கெட்டில் போனால் ஒரு பொருள் 10 ரூபா, 10 ரூபா தானே சரி. ஒவ்வொரு பொருளாக எடுத்தால் கடைசியில் பார்த்தா உங்கள் பர்ஸு காலி ஆயிரும். 5000, 8000 அப்படியே இழுத்து கொண்டு போகும். அதனால் நான் முதல்ல ஜெபம் பண்ணிவிட்டு லிஸ்ட் எடுத்து தான் கடைக்கு போகணும். அந்த லிஸ்ட்டில் உள்ளபடி நம்ம உலகம் நம்மளை இழுக்குது. ஆனால் கர்த்தர் சொல்ல, அதுலேருந்து உங்களை நான் பிரித்தெடுத்தேன். முதலாவது நாம் பார்த்தோம், கற்பத்திலிருந்து தேவன் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். 2வது, பிரித்தெடுத்த தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினார். 3வது, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன். கடைசியாய் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, எதற்காக பிரித்தெடுத்தார் என்றால் 20ஆம் அதிகாரம் 26 என்னுடையவர்களாய் இருக்கும்படி பிரித்தெடுத்த தேவன். முதல் வாரம் நம்ம கேட்டோம், என் சிநேகிதர். மோசே கர்த்தரோடு முகமுகமாக பேசினார் என்று எழுதப்படலை. கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார். ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக இந்த காலை வேளையில் அவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை தெரிந்து கொண்டதுக்கு முதல் காரணம் தம்மோடு இருக்கும்படி. எனக்கு 4 ஆண்டுகளுக்குமா ஆண்டவர் என்னோடு பேசினது, உன்னுடைய ஊழியம் எனக்கு முக்கியம் அல்ல, நீ என்னோடு இருக்கிறதா முக்கியம். தேவன் இந்த கால வேளையில் அவர் உரிமையோடு சொல்ல, நீ என்னுடையவன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். 1993 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி
தேரி குடியிருப்பு என்ற கிராமத்தில் நான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருந்தேன். ஆண்டவரை நான் ஆகஸ்ட் மாதத்துலேயே ஏற்றுக்கொண்டேன். நான் அந்த படிக்கிற அந்த ஹாஸ்டலில் 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. வந்து நேராக என்கிட்ட கேட்டாங்க, தம்பி நீ ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியை பெற்றாய் என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிற பரிசுத்த ஆவி எனக்கு தெரியாது. அவங்க இருவரும் என்னை கொண்டு ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு பரிசுத்த ஆவியினரை குறித்து பேசினாங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் புதுசு, பைபிளை என் கையில் கிடையாது. ஆனால் என் மனசை கர்த்தர் திறந்தார். இந்த 2 மணி நேரம் முடித்த பிறகு அவங்கள்ட்ட நான் கேட்டேன், அண்ணா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வேணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, தம்பி நீ போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு அபிஷேகத்தை கொடுப்பாரு. 2-3 காரியம், அல்லேலூயா சோத்திரம், இயேசுவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் அப்படின்னு ஜெபம் பண்ணி ஆண்டவர் உன்னை நிரப்பிடுவான்னு சொல்லி நான் போய் அதை நம்பி விசுவாசித்து சர்ச்சு முன்னாடி 6 மணிக்கு அந்த சேப்பலுக்கு ஆல்டர் முன்னாடி, ஆண்டவரே இயேசுவே சோத்திரம், அல்லேலூயா என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பு என்று சொல்லி செபித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இறங்கிட்டார். இறங்கி நான் உருண்டு பிறண்டு வாயெல்லாம் நுர தள்ளி ஒரு விடுதலை, அசுத்த ஆவிலிருந்து ஒரு விடுதலை. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. கர்த்தர் விடுதலையை கொடுத்துட்டாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, 13 வயசில் விழுந்து அப்புறம் மறுபடியும் எலும்பி முழங்கால் பண்ண. பரிசுத்தாவி பெற்றதை பார்த்தது கிடையாது, அந்நிய பாஷை பேசுனது கேட்டதே கிடையாது. விடுதலை பெற்று முடித்த பிறகு நான் மறுபடியும் முழங்கால் படிட்டேன். அப்போ கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு. இதுக்கு முன்னே இஸ்லாத்தில் 8 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் மத நம்பிக்கையில் தொழுகை, ஹதீஸ் ஓதுற எல்லா காரியத்திலும் ஈடுபட்டேன். ஆனால் எனக்கு ரிப்ளை வந்ததே கிடையாது. நான் நல்ல ஒரு 5 நேரம் தொழுகை பண்ணேன், 30 நாள் நோன்பு இருந்தேன். ஆனால் ஒன்வே கம்யூனிகேஷன் தான். ஆனால் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளைக்கு கர்த்தர் பேசுனதை கேட்டேன். அன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது அந்நிய பாஷை அடையாளங்களோடு என்னை நிரப்பும் போது இந்த வார்த்தை தான் என்னோடு பேசினார். பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அழுதுகிட்டே இருக்கிறேன், நீ என்னுடையவன். அந்த சத்தம் மறுபடியும் எனக்கு கேட்குது. என் கூட 50 பேர் இருந்தாங்க, அவங்களே கர்த்தர் நிரப்பினார். ஆனால் சத்தம் நான் மட்டும் கேட்டேன். 6 மணிலேருந்து 11 இரவு 11 வரைக்கும் அந்த அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்பினார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னீரே என்று அப்படி நான் நினைக்கும் போது தீமோத்தி என்கிற பெயர் அவர் கொடுக்கிறார். எனக்கு அன்புக்குரிய தெய்வ ஜனமே, பெயர் உருவாகும் முன்னே கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நீ என்னுடையவன் என்று சொல்லி இன்றைக்கு உரிமையோடு உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். 2 காரணம். 1, உங்களை சிருஷ்டித்தவர், என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தவர். 2வது உரிமை என்ன தெரியுமா? நமக்காக இரத்தம் சிந்தினவர். 2 கரங்களை நீட்டி இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிட, நீ என்னுடையவன். நீ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சபைக்கோ ஒரு ஸ்தாபனத்துக்கோ சொந்தம் அல்ல, நீ என்னுடையவன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்த, இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று எழுதியிருக்கிறது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, முழுவதையும் படித்தால் அவ்வளவு தெரியும். அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், நீ என்னுடையவன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேறு யாருக்கும் சொந்தமில்லை, எனக்கு உரியவர். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். இந்த அன்பு கரம் நீட்டிருக்கே பொழுது என்னோடு வா, நான் உன்னோடு பேசணும். நிறைய இணைப்பு இருக்கு, நிறைய பிணைப்பு இருக்கு. நான் கொஞ்சம் வெட்டி விடட்டுமா? உன்னை எழுப்புதலுக்காகத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், பிரித்தெடுத்திருக்கிறேன். எழுப்புதல் சிந்தைக்காகத்தான் பிரித்தெடுத்திருக்கிறேன். உன்னை கொண்டு, உங்களை கொண்டு, சபையை கொண்டு செய்ய திட்டம் பண்ணிட்டார் ஆண்டவர். நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன். நான் சொன்னேன், இது செய்து முடிப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னுடையவர். எங்க சொல்லுவோம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். அல்லேலூயா. கடைசியா 4 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்த தேவன், பரிசுத்தமாக வாழ பிரித்தெடுத்த தேவன், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன். கடைசியாக சொல்லுகிறார்,
என்னுடையவளாய் இருக்கும்படிக்கு. யூ ஆர் மைன், யூ ஆர் நாட் பிலாங்ஸ் டு எனி ஒன் எல்ஸ். தேவன் திருமணம் பட்டுகிறார், திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஆண்டவரே, நான் உம்முடையவன். ஒரு சின்ன கதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு தம்பி இருந்தான், ஜிம் என்கிற ஒரு தம்பி. அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை. அவங்க மேல் வீட்டில் தங்கியிருந்தாங்க. திடீர்னு தீ பெற்றி எடுந்தது. அந்த தம்பிக்கு ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. தீ பற்றி எரின்னு சொல்லி அந்த பாட்டி அலறி துடிச்சாங்கன்னா மேலே இடத்துல ரொம்ப 3வது மாடியில் யாருமே நெருங்க முடியலை. அந்த பாட்டி அந்த தீயில் மாட்டிட்டாங்க. இந்த பையனை காப்பாற்றுங்கன்னு சத்தம் கேட்டது. எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. அதில் ஒரே ஒரு மனுஷர் தன்னை உயிரையும் பணைய வைத்து அந்த மாடியில் ஏறி அந்த பையனை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அந்த பையனை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டாங்க. போதகர் தான் அவரை பராமரித்தார். ஆலயத்தில் கொண்டு விட்டு பராமரித்த பையன் வளர்ந்தான். போதகர் எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தார், நம்ம இடத்துல ஒரு பையன் இருக்கிறான், யாராவது தத்தெடுக்க விரும்புகிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஆலயத்தில் நிறைய பணக்காரங்களாம் இருந்தாங்க. ஒரு பணக்காரர் காரோடு வந்தார். அப்பா அம்மா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அந்த தம்பியை கூப்பிட்டா, ஜிம் பாருப்பா, கார் இருக்குப்பா, பெரிய பங்களா இருக்குப்பா, உனக்கு எல்லாமே நான் வச்சிருக்கிறேன், நீ வந்துரு என்று சொல்லி அந்த 2 பேர் கணவன் மனைவி கையை நீட்டி கூப்பிட்டாங்க. இன்னொரு ஃபேமிலி கூப்பிட்டாங்க. தம்பி பார்த்தான், எல்லார் மத்தியில் ஒருத்தர் அப்படியே மெல்ல நடந்து வராரு. அவர்கிட்ட எந்த அழகும் கிடையாது, முடியெல்லாம் தலையெல்லாம் கறி இருக்கு, கையும் கால் எல்லாம் தீக்காயம். அவர் பார்க்குறாரு, ஜிம், நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நீ வேதனைப்படும்போது நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நீ என்னிடத்துல வா. தம்பி பார்க்குறான். தம்பிக்கு அந்த சின்ன வயசில் ஞாபகம் வந்தது. இங்கே பணக்காரங்க கூப்பிடுறாங்க, அவர்கிட்ட எந்த வசதியும் கிடையாது. அவர் பட்ட காயங்கள், அந்த தம்பிக்காக பட்ட காயங்கள். உடனே அந்த தம்பி ஓடி போய் அந்த மனிதனோடு சேர்ந்து கொண்டான். எனக்காக உம்முடைய உயிரை பணைய வைத்து இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கிறேன். அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்களுக்காக, உங்களுக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி 5 காயங்கள் பட்டு இன்னைக்கு அந்த கரத்தை நீட்டி ஆண்டவர் சொல்ல, நீ என்னுடையவர். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? கர்த்தர் நம்மை தொட்டிருக்கிறார். நீ என்னுடையவன் என்று அவர் உள்ளத்தின் ஆழத்திலே சொல்லியிருக்கிறார். நாம் பதில் கொடுத்திருக்கிறோம், ஆண்டவரே அப்படியே நான் உம்முடையவன் ராஜா, என்னுடைய குறைகளெல்லாம் உமக்கு தெரியும், நான் உம்முடையவர், நான் உம்முடையவர், நீர் என்னுடையவர், நான் உம்முடையவர். அன்பின் தகப்பனே, கொடுத்த நல்ல வார்த்தைகள், வல்லமை வெளிப்பாடுகளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த பிரித்தெடுக்கும் ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து செய்ய செபிக்கிறோம். பரிசுத்தமாக்கிற தேவனுடைய ஊழியத்தை எங்கள் மத்தியில் தொடர்ந்து செய்ய செபிக்கிறோம். உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும், சீக்கிரமாய் வாரும், உமக்காய் காத்திருக்கிறோம். அந்த மீட்பின் நாளிலே இந்த உலகத்தை விட்டு எங்களை அப்படியே நீர் அழைத்து கொண்டு போய் அந்த நாளை நாங்கள் மனதில் வைத்து அப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் தரிசிப்பேன் என்று 1 யோவானில் படிக்கிறது போல அந்த நாளுக்காய் காத்திருக்கிறோம். அது வரைக்கும் உலகம் கரைப்படுத்தாதபடி, சாத்தானுடைய தந்திரங்கள், தாக்குதல்கள் எங்களை பாதிக்காதபடி, சொந்த சுய மாம்சம் பலவீனங்கள் எங்களை நெருக்கி போடாதபடி கர்த்தருடைய கிருபை கிரியை தொடரட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் நன்றியோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்றாடம் காப்பாற்றி நீர் அன்போடு நடத்தி வந்தீர். அந்நாளும் இந்நாளும் காப்பாற்றி நீர் எந்நாளும் நடத்திடுவீர். பேர் சொல்லி அழைத்து பிள்ளை என்றழைத்து பின்பற்ற செய்தீரையா. ஆவியில் நிறைத்து அல்லல்கள் குறைத்து ஆசீர்வதித்தீரையா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. எங்களை
நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. மேன்மையானதே